ஹலோ கைஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஜாவா ஸ்ட்ரீம் ஏபிஐ பார்க்க போகிறோம். ஸ்ட்ரீம் இல்லாமல் கோர் ஜாவாவே கிடையாது. எப்போ ஜாவா 8 வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்களோ அப்பத்துலேருந்து ஜாவா ஸ்ட்ரீம் ஏபிஐ தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மேண்டட்ரியும் கூட. நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் கோடை ஆப்டிமைஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, இந்த ஸ்ட்ரீம் ஏபிஐ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கம்ப்ளீட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ல இருந்து கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீம் பற்றி ஒரு ஓவரால் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். அது ஈஸியாக உங்களால் எப்போ எங்கே யூஸ் பண்ணுன்ற ஒரு நாலேஜ் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே சோர்ஸ் இருக்கு. ஓகே, சோர்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது, எது வேணாலும் இருக்கலாம். இப்போ கலெக்ஷன்ஸ்ல இருந்து நம்ம ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் சோர்ஸ். இப்போ லிஸ்ட் இருக்கு, செட் இருக்கு, மேப் இருக்கு. கலெக்ஷன்ஸை நான் யூஸ் பண்ணோம் ஸ்ட்ரீம் அப்படின்னா இதை சோர்ஸாக எடுத்துக்கலாம். உங்ககிட்ட அரே இருக்கு, நான் அரேல ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அரேவும் சோர்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ப்ரிமிட்டிவ்ஸ் வேல்யூஸ் இருக்கு, ஸோ அதையும் நம்ம சோர்ஸாக எடுத்துக்கலாம். இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம்ஸ், இப்போ நீங்க ஃபைல் ரீட் பண்றீங்க, ரைட் பண்றீங்க, ஸோ அங்கேயும் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணலாம், அதுவும் சோர்ஸ் தான். அதே மாதிரி ஜென்ரேட்டட் ஸ்ட்ரீம்ஸ்னு ஒன்று இருக்கு. இதை நம்ம டெப்தா நம்ம கோட்ல பார்க்கலாம். நம்ம கோடும் எழுதி எக்ஸிக்யூட் பண்ண போறோம் ப்ராக்டிக்கலா. ஓகே, ஸோ இது தியரட்டிக்கல் பிளஸ் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் மிக்சடா இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே சோர்ஸ். இது ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரீம் ஏபிஐல மூணே விஷயம் தான். இது ரொம்ப சிம்பிளா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த டயக்ராம் நான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு சோர்ஸ் வந்துருச்சு, ஏதோ ஒன்றத்துல இருந்து நீங்க ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ண போறீங்க, சோர்ஸை எடுத்துக்கிட்டீங்க. அடுத்து என்ன நடக்கும்னா இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த இன்டர்மீடியேட் அதுக்கப்புறம் கால் பண்றது தான் இந்த டெர்மினல் ஆப்ரேஷன். மொத்தமே இந்த மூணு விஷயம் தான் ஸ்ட்ரீமுக்கு தேவையானது. ஸோ இப்போ இன்டர்மீடியேட் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீமை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு இப்போ சில மெத்தட்ஸ் இருக்கும் இன்டர்மீடியேட்டுக்குன்னு சொல்லி. ஃபில்டர், மேப், டிஸ்டிங், சார்ட்டர், இதெல்லாம் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன். இப்போ ஃபில்டர் வச்சு நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க. உங்ககிட்ட ஒரு இன்புட் வருது, அதை ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்றீங்க. அப்புறம் மேப் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுறோம் டேட்டாவை. பண்ணதுக்கு அப்புறமா டெர்மினல் ஆப்ரேஷன் கால் பண்ணும். இதுதான் ஆக்சுவலா ரிசல்ட்டையே நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க இருந்து நம்ம ப்ராசஸ் பண்ற அந்த எல்லா விஷயமும் ஃபைனலா ரிசல்ட்டா ப்ரொடியூஸ் ஆகுது எங்கன்னா இந்த டெர்மினல் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ கலெக்ட்ன்றது ஒரு டெர்மினல் ஆப்ரேஷன், ஃபார் ஈச் ஒரு டெர்மினல் ஆப்ரேஷன், கவுண்ட், ரெடியூஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டெர்மினல் ஆப்ரேஷன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு, என்கிட்ட லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்கு. ஓகே, ஆப்பிள், பனானா, செரி நான் வச்சிருக்கேன். இப்போ சோர்ஸ் எனக்கு என்னது, ஒரு அரே லிஸ்ட். ஓகே, என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு, அதை சோர்ஸா எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ஒரு கலெக்ஷன்ல இருந்து நம்ம சோர்ஸா எடுத்தாச்சு. இப்போ ஸ்ட்ரீம் கிரியேட் பண்றேன். பண்ண உடனே ரெண்டாவது ஃப்ளோ என்ன, இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன். ஸோ இதுல ஏதோ ஒரு மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்க போறேன். இப்போ நான் மேப்னு சொல்லி மேப்புக்குள்ள இந்த ஆப்பிள், பனானா, செரி இது எல்லாத்தையுமே நான் அப்பர் கேஸ்ல மாத்துறேன். அதாவது கேபிட்டல் லெட்டரா எல்லாத்தையுமே எனக்கு சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். இப்போ இது என்ன பண்ணிட்டோம்னா ஆப்பிள எல்லா வேர்ட்ஸையுமே ஈச் கேரக்டரையும் அப்பர் கேஸ்ல மாத்திடும். ஸோ இது இன்டர்மீடியட் ஆப்ரேஷன். இங்க முடிஞ்சா இது உடனே எக்ஸிக்யூட் ஆகாது, இது முதல்ல காலே ஆகாது. ஃபைனலா டாட் ஃபார் ஈச், இதுதான் டெர்மினல் ஆப்ரேஷன். இங்க ஃபார் ஈச்னு கொடுத்து நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு சொல்லி பிரிண்ட் பண்றேன். எப்போ இந்த டெர்மினல் ஆப்ரேஷன்ல ஏதோ ஒரு மெத்தட் கால் ஆகுதோ அப்பதான் இது கம்ப்ளீட்டா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனாலதான் இதை லேசின்னு சொல்லுவாங்க. இமீடியட்டா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ஒரு டெர்மினல் ஆப்ரேஷன். இப்போ என்ன பண்ணுன்னா ஃபைனலா எனக்கு ஆப்பிள், பனானா எல்லாத்தையுமே கேபிட்டல் லெட்டர்ல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் கோட்ல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் பாருங்க. ஸோ இது நேம்ஸ்ன்றது ஒரு சோர்ஸ், கலெக்ஷன்ல இருந்து எடுக்கிறோம். ரெண்டாவது இந்த மேப்ன்றது தான் இன்டர்மீடியட் ஆப்ரேஷன். மூணாவது இந்த ஃபார் ஈச் தான் டெர்மினல் ஆப்ரேஷன். ஸோ இதுதான் ஸ்ட்ரீம் ஏபிஐயோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃப்ளோ. நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நம்ம ஆக்சுவலா ப்ராக்டிக்கலாவும் கூட ரைட் பண்ண போறோம். ஸோ சம் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது, அதனால நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஸோ வாட் இஸ் ஸ்ட்ரீம் இன் ஜாவா அப்படின்னு பார்த்தோன்னா ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்ட்ரீம் அப்படின்ற பேக்கேஜ்ல தான் நம்மளுக்கு இது இருக்கு. ஜாவா 8 வெர்ஷன்ல இருந்து இந்த ஸ்ட்ரீம் ஏபிஐ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் அதை என்ன பண்ணுதுன்னா ப்ராசஸ் பண்ணும். இப்போ நம்ம பார்த்த ஆப்ரேஷன்ஸ் டெர்மினல் அண்ட் இன்டர்மீடியட் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் நம்மளுக்கு தேவையான லாஜிக்கை எழுதுறவங்க.
பில்ட் பண்றோம். ஸோ இதுக்காக தான் இந்த ஸ்ட்ரீம் ஏபி யூஸ் ஆகுது. முக்கியமான விஷயம் என்னன்னா, இது டேட்டாவை ஸ்டோரே பண்ணாது. ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டேஷன் மாதிரி, ஒரு கால்குலேஷன் மாதிரி, இல்ல டேட்டாவை ப்ராசஸ் பண்ற மாதிரி. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரீம் ஏபி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, டேட்டாவை ஸ்டோர் பண்ணாததுனால மெமரி எஃபிஷியன்ட் ஒரு அப்ளிகேஷனோட ஒரு ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க, இல்ல ஒரு மெமரி யூசேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா இங்க கிடைக்குது. அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல கலெக்ஷனுக்கும் ஸ்ட்ரீமுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துடலாம். இப்போ கலெக்ஷன் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணும், ஸ்ட்ரீம் வந்து ஸ்டோர் பண்ணாது. அதே மாதிரி கலெக்ஷன் வந்து இம்மீடியட்டா எக்ஸிக்யூட் ஆயிடும், அதாவது ஈகர் எக்ஸிக்யூஷன் சொல்லுவாங்க. பட் ஸ்ட்ரீம் வந்து அப்படி கிடையாது. நார்மலாவே அது லேசி தான். ஏன்னா எப்போ டெர்மினல் ஆப்ரேஷன்ஸ் அந்த மெத்தட்ஸ் கால் ஆகுதோ அப்பதான் வந்து இது எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி ஐட்ரேஷன் வந்து இப்போ கலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னலா லூப் எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் லூப்போ இல்லை ஐட்ரேட்டரோ யூஸ் பண்ணி லூப் எழுதுற மாதிரி இருக்கும் ஐட்ரேஷனுக்கு. ஆனா ஸ்ட்ரீம்ல அப்படி கிடையாது, இன்டர்னலாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரீயூசபிலிட்டின்னு வரும்போது கலெக்ஷன் வந்து ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு அரே லிஸ்ட் இருக்கு, நான் அதை எங்க வேணாலும் கால் பண்ணிப்பேன், அது ரீயூஸ். ஆனா ஸ்ட்ரீம்ல அப்படி கிடையாது. ஒன்ஸ் வந்து டெர்மினல் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்ச உடனே இது ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு, ஒன்னு சீக்வென்ஷியல், இன்னொன்னு பேரலல். மேக்சிமமா நம்ம இந்த சீக்வென்ஷியல் தான் யூஸ் பண்ணுவோம். பேரலல் வந்து ஒரு சில கேஸ்ல யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம இந்த வீடியோ எண்ட்ல வந்து பேரலல் பத்தி லாஸ்டா பார்க்கலாம். ஸோ இந்த சீக்வென்ஷியல் ஸ்ட்ரீம்ன்றது இப்போ நம்ம பார்த்த அந்த ஆப்பிள், பனானா, இந்த ப்ளூபெரி இந்த மாதிரிலாம் வருது இல்லை. ஸோ அதை ஒன் பை ஒன்னா எலமெண்ட்டை ப்ராசஸ் பண்றது, அதுதான் சீக்வென்ஷியல் ஸ்ட்ரீம். பேரலல் ஸ்ட்ரீம்ன்றது இப்போ உங்ககிட்ட ஒரு லேக்ஸ் ஆஃப் டேட்டா, மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா உங்ககிட்ட இருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சீக்வென்ஷியல் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு. அந்த மாதிரி டைம்ல இந்த பேரலல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் ஸ்ட்ரீம் யூஸ் பண்றோம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வித்தவுட் ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்துடலாம், அடுத்தது வித் ஸ்ட்ரீம் பார்க்கலாம். இப்போ வித்தவுட் ஸ்ட்ரீம்னா என்கிட்ட ஒரு கலெக்ஷன் அரே இருக்கு, அதாவது ஒரு லிஸ்ட் இருக்கு. இப்போ அதுல அஜித், விஜய், பீட்டர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 3 நேம்ஸ் வச்சிருக்கேன். இப்போ நான் இதை ஐட்ரேட் பண்ணா என்ன பண்ணணும், நான் ஒரு ஃபார் லூப் எழுத வேண்டியது இருக்கும். ஃபார் லூப் எழுதி அப்புறம் ஒன் பை ஒன்னா அஜித், விஜய், பீட்டர்னு சொல்லி நான் ரீட் பண்ற மாதிரி இருக்கும். பண்ணிட்டு அதுல நான் ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இஃப் கேஸ் உள்ள போட்டு நான் வந்து இந்த வேர்ட்ல எதெல்லாம் ஏ அப்படின்றதுல ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஸோ இதுக்கு நான் ஒரு லூப் எழுத வேண்டியதா இருக்கு, ஒரு ஃபார் லூப், அதுக்குள்ள ஒரு கண்டிஷன் செக் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இது இவ்வளவு வேலை பார்க்குது. இதையே நான் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணனா ஒரு சிங்கிள் சீக்வன்ஸ் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட்லயே நான் முடிச்சிருவேன். இப்போ பைப்லைன் ஆஃப் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க ஸ்ட்ரீம். பைப்லைன்னா ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நேம்ஸ் டாட் ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன தேவை, எதெல்லாம் ஏன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாம் நான் ஃபில்டர் பண்ண போறேன். ஸோ ஃபில்டர்ன்ற இந்த இன்டர்மீடியட் ஆப்ரேஷனை மெத்தடை கால் பண்ண போறேன். ஸோ அந்த ஃபில்டர் மெத்தடை கால் பண்ணி உள்ள நேமை பாஸ் பண்ணி நேம் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் ஏன்னு கொடுத்துட்டேன். அப்புறம் மறுபடியும் டாட் வச்சு இதுதான் டெர்மினல் ஆப்ரேஷன் ஃபார் இச். ஸோ இங்கே யூஸ் பண்ண இந்த ஃபாரை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன், ஃபார் இச்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் சிங்கிள் சீக்வென்ஷியல் லைன் ஆஃப் கோட் ஸ்ட்ரீம். நான் அடிஷ்னலா எக்ஸ்டர்னலா லூப் யூஸ் பண்ணல, அடிஷ்னலா எக்ஸ்டர்னலா ஒரு கண்டிஷன் வேல்யூ செக் பண்ணல. ஸோ ஒரே ஸ்ட்ரீம் ஆப்ரேஷன்ல நான் ஃபில்டரும் பண்ணிட்டேன், லூப் போட்டு பிரிண்ட்டும் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து யூஸ் கேஸ். பட் ரெண்டுத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது டேட்டாவை மெமரியில ஸ்டோர் பண்ணும், இது ஸ்டோர் பண்ணாது. ஜஸ்ட் ப்ராசஸ் பண்ணி நமக்கு தேவையானதை அவுட்புட்டா கொடுத்துரும், அவ்வளவுதான். இப்போ ஸ்டெப் 1ல வந்து ஸ்ட்ரீம்ஸை வந்து கிரியேட் பண்ண போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், மல்டிபிள் வேஸ் இருக்கு ஸ்ட்ரீமை வந்து எப்படி எல்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணா கலெக்ஷனுக்கு எப்படி நம்ம ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணணும், அரேஸ் யூஸ் பண்ணா அரேக்கு எப்படி, ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூ வந்தா அதுக்கு எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஜென்ரேட் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஐட்ரேட்னு ஒன்று இருக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ கோட்ல பார்க்க போறோம். ஸோ நான் ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன், ஸ்ட்ரீம் ஏபிஐ. ஸோ என்னோட பேக்கேஜ் நேம் code.logic.tamil. இங்க போயிட்டு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவேன். ஓகே, இப்போ கிளாஸ் நேம் வந்து இப்போ நம்ம கிரியேட்டிங் ஸ்ட்ரீம்ஸ் மல்டிபிள் வேஸ்ன்னு வச்சுப்போம், ஏன்னா அதுதான் வந்து ரிலேட்டபிளா இருக்கும். ஸோ எனக்கு மெயின் மெத்தட் தேவை, நான் கொடுத்துட்டேன்.
ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கலெக்ஷன்ல இருந்து எப்படி நம்ம ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃப்ரம் கலெக்ஷன்ஸ் அது எதுவானா இருக்கலாம், லிஸ்ட், செட்டு, மேப்பு. ஓகே. ஸோ இந்த கலெக்ஷனுக்கு நான் ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ கலெக்ஷன்ஸ் ஜாவால பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்கு. அது பேர் தான் ஸ்ட்ரீம். என்கிட்ட ஒரு லிஸ்ட்டுக்குள்ள நம்ம என்ன வச்சுக்கலாம்னா ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கலாம். நேம்ஸ்ன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே. இப்போ நான் அதை லிஸ்டா அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம்னா அது லிஸ்டா எடுத்துக்கும். உள்ள போயிட்டு நான் வேல்யூஸ் கொடுக்க போறேன். ஸோ ஆடம் ஒரு 3 வேல்யூ கொடுத்துக்கலாம். ஈவ், அப்புறம் மதன். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரீமை கிரியேட் பண்ண போறோம். இதுல இருந்து தான் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரிங்னு சொல்லிடுங்க. நேம் ஸ்ட்ரீம், ஸ்ட்ரீம்க்கு ஒரு நேம் வைக்கிறேன். இப்போ இது நம்மளுடைய கலெக்ஷன். இப்போ ஸ்ட்ரீமை கால் பண்ண போறோம். இந்த கலெக்ஷனை எடுத்துக்கிட்டு டாட்னு வச்சிங்க அப்படின்னா ஸ்ட்ரீம்னு சொல்லி ஒரு மெத்தட் வந்துடும். இம்போர்ட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரீமை. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ண போறேன். நேம் ஸ்ட்ரீம் டாட் ஃபார் ஈச். இப்போ உள்ள போட்டு சிஸ்டம் டாட் அவுட் println. இது என்னோட கலெக்ஷன். ஸோ கலெக்ஷன்ல இருந்து எப்படி ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணுவோம்னா, நேம்ஸ் இந்த கலெக்ஷன் டாட் ஸ்ட்ரீம் அப்படின்ற இந்த மெத்தட், ஸ்ட்ரீம் அப்படின்ற மெத்தட் தான் ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ண போது கலெக்ஷன்ல இருந்து. இப்போ ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் இதை பிரிண்ட் பண்றேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா ஆடம், ஈவ், மதன் அப்படின்னு சொல்லி ஈஸியா பிரிண்ட் பண்ணிச்சு. இது இன்னும் சிம்பிளா உங்களுக்கு ரைட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சிம்பிளா காட்டுற பாருங்க. ஸோ இது நம்மளோட கலெக்ஷன் டாட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணிக்கணும். அதாவது டாட்னு வச்சா ஸ்ட்ரீம் வந்துடும். ஓகே. இப்போ டாட்னு போயிட்டு ஃபார் ஈச்னு நான் கால் பண்றேன். ஸோ இது ஒரு டெர்மினல் ஆப்ரேஷன். இந்த ஃபார் ஈச் என்ன பண்ணோம்னா ஒரு ஃபார் லூப் மாதிரி தான். ஐட்ரேட் பண்ணி நம்மளுக்கு லிஸ்ட் பண்ணிடும். உள்ள போயிட்டு நான் சிஸ்டம் டாட் அவுட், இந்த டபுள் காலம்ன்றது தான் வந்து மெத்தட் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டபுள் காலம் கொடுத்து println அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு பாருங்க. ரன் பண்ணிட்டேன். ஆடம், ஈவ், மதன். ஸோ இது கலெக்ஷன்ல இருந்து எப்படி ஸ்ட்ரீம் கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ செகண்ட், இப்போ கலெக்ஷன் பார்த்தாச்சு. நம்ம கிட்ட அரே இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். ஒரு அரேல இருந்து நான் எப்படி ஸ்ட்ரீம் கிரியேட் பண்றது. ஸோ ஃப்ரம் அரேஸ்னு வச்சுப்போம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா அரேஸ் டாட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டு கிரியேட் a stream from an array. இப்போ அரே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட் அரேன்னு சொல்லி நான் கிரியேட் பண்ண போறேன். நம்பர்ஸ்னு வச்சுப்போம். ஸோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட நம்பர்ஸ் இருக்கு. சும்மா ஏதாவது ஒரு ரேண்டமா நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ நான் அரே கிரியேட் பண்ணிட்டேன். இந்த அரேல இருந்து எப்படி நம்ம கால் பண்ண போறோம்னா இந்த மெத்தட் வச்சு தான் ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ண போறோம். இன்ட் ஸ்ட்ரீம், நம்ம இன்ட்ல ஒர்க் பண்றதுனால இன்ட் ஸ்ட்ரீம்னு எடுத்துப்போம். ஓகே. ஸோ ஒரு நம்பர் ஸ்ட்ரீம்னு வச்சுக்கலாம் பேரு. இப்போ நம்ம பார்த்த அரேஸ் டாட் இந்த ஸ்ட்ரீம் மெத்தட். ஸோ இதை கால் பண்ணிட்டு உள்ள இந்த நம்பர்ஸை கொடுத்துடணும். இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ட் அரே. ஸோ அதுக்கு இன்ட் ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்கு. அதை நான் கால் பண்ணிக்கிறேன். அரேஸ் டாட் ஸ்ட்ரீம்னு சொல்லி இந்த மெத்தட்குள்ள இந்த நம்பர்ஸை கொடுத்துட்டோம்னா
அரேக்கு நம்ம ஸ்ட்ரீமை கிரியேட் பண்றோம். இப்போ சேம் அதே மாதிரி தான் இந்த நம்பர் ஸ்ட்ரீம் டாட் ஃபார் ஈச்னு நான் சொல்லி சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட்எல்என் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு அரே வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 2 4 56 76 9 ஸோ லைனாக பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இது ஒரு ஸ்ட்ரீம் கிரியேஷன். கலெக்ஷன்ல இருந்து அரேஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரீம் கிரியேஷன். இப்போ நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் வேல்யூல என்கிட்ட இருக்கு, அதுல எப்படி நான் ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ண போறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்கிட்ட இந்த ஸ்ட்ரீம் டாட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு மெத்தடு, இங்க பார்த்தீங்கன்னா அரேஸ் டாட் ஸ்ட்ரீம்னு ஒரு மெத்தடு, இப்போ இங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு மெத்தட் டாட் ஆஃப் ஸ்ட்ரீம் டாட் ஆஃப். நிறைய பேருக்கு ஆல்ரெடி இதை பத்தி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ ஒரு சிலர் இந்த வீடியோவை ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் நான் கொஞ்சம் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எதுக்குன்னா கிரியேட்ஸ் a stream from individual எலமெண்ட்ஸாகவும் இருக்கலாம், இல்லைன்னா அரேயும் இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரீம்குள்ள நான் ஒரு ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டேன், ஃப்ரூட் ஸ்ட்ரீம் சொல்லிட்டு நம்ம நேம் வச்சுக்கலாம். இப்போ நாம பார்த்த அந்த ஸ்ட்ரீம் டாட் ஆஃப் இந்த மெத்தடை கால் பண்ணிக்கோங்க. இப்போ இண்டிவிஜுவல் வேல்யூ நான் இங்கே செட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்பிள், செகண்ட் ஒன் பனானா, தேர்ட் ஒன் ப்ளூபெர்ரி. ஸோ இது ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூ. ஓகே, இது அரேவும் இல்லை, கலெக்ஷனும் இல்லை, என்கிட்ட ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூ இருக்கு. ஸோ அதை நான் எப்படி வந்து, அதாவது ஸ்ட்ரிங் ஆஃப் வேல்யூ இருக்கு, அதை எப்படி நான் வந்து ஸ்ட்ரீம்ல வந்து கால் பண்றது அப்படின்னா, ஸோ இந்த ஸ்ட்ரீம் டாட் ஆஃப் தான் அது. இப்போ நான் டைரக்டா போயிட்டு இந்த ஃப்ரூட்ஸ் டாட் ஸ்ட்ரீம் அகெயின் ஃபார் ஈச் கொடுத்தேன் அப்படின்னா இதை பிரிண்ட் பண்ணிடும். இப்போ நான் ரன் பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இதையும் லிஸ்ட் பண்ணிச்சு, ஆப்பிள், பனானா, ப்ளூபெர்ரி. இப்போ ஃபோர்த்து இன்னொரு வேல எப்படி ஸ்ட்ரீமை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரேட்டிங் ஸ்ட்ரீம்ஸ்னு ஒன்று இருக்கு. அதாவது இதுக்கு ஸ்ட்ரீம் டாட் ஐட்ரேட் இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரேட் பார்த்துலாம். ஸ்ட்ரீம் டாட் ஜெனரேட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. இது என்ன பண்ணனா டு கிரியேட், அதாவது இன்ஃபனைட்னு சொல்லுவாங்கல்ல, முடிவே இல்லாம பிரிண்ட் பண்றது, போய்கிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பா. ஸோ உள்ள வந்து ஸ்ட்ரிங் வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் நான் சும்மா ஒரு அலோ ஸ்ட்ரீம் நேம் வச்சுக்கிறேன். இப்போ ஸ்ட்ரீம் டாட் ஜெனரேட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதை கால் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ள போயிட்டு நான் லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண போறேன். ஸோ இது லாம்டாவுடைய சின்டாக்ஸ், ஒரு பேரந்திசிஸ், ஒரு ஆரோ டோக்கன், உள்ள வேல்யூஸ் வந்து நான் கொடுக்கறதும் சும்மா அலோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ அலோ ஸ்ட்ரீம் ஃபார் ஈச் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஸோ இது ஒன் ஆஃப் த வே ஸ்ட்ரீம் கிரியேட் பண்றது, ஸ்ட்ரீம் டாட் ஜெனரேட். இப்போ நான் ரன் பண்ண என்ன ஆகும்னா, இந்த அலோன்னு சொல்லிட்டு இன்ஃபனைட் டைம்ஸ், அதாவது நான் ஸ்டாப்பா பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது உங்களுக்கு ஒரு
டெமோ பர்பஸ்க்காக காட்டுறேன். சாரி, ஸ்மால் மிஸ்டேக். சரி, பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பாக. ஸோ அவ்வளோன்னு சொல்லிட்டு இன்ஃபனைட் டைம்ஸ் போய்கிட்டே இருக்கும். நான் இப்போ அதை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரீம் கிரியேஷன் வந்து இங்கே இருக்கு. இதை நான் எப்படி வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா, நான் இதை லிமிட் பண்ணலாம். எனக்கு ஒரு 10 டைம்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணேன், ஒரு 3 டைம்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணேன். இப்போ நான் 3ன்னு கொடுத்துட்டேங்க லிமிட். இப்போ என்ன ஆகும்னா இன்ஃபனைட் டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகாது. 3 தடவை பிரிண்ட் ஆகிட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளில வரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹலோ ஹலோ ஹலோ. ஸோ நான் லிமிட் பண்ணிட்டேன் 3ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 தடவை பிரிண்ட் ஆகிடும். இப்போ ஃபைனலாக இன்னொன்று ஒரு ஸ்டெப் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். ஸோ 5th எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரீமை கிரியேட் பண்ணுறது இன் அனதர் வே. இப்போ ஸ்ட்ரீம் டாட் ஜென்ரேட் மாதிரி ஸ்ட்ரீம் டாட் ஐட்ரேட்னு ஒன்று இருக்கு. ஓகே, இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சில நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ண போறேன். அதை வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் என்ன சொல்லலாம், ஒரு 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் இன்டிஜர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் ஸ்ட்ரீம் நேம் வச்சாச்சு. இப்போ ஸ்ட்ரீம் டாட் ஐட்ரேட்னு ஒரு மெத்தட் இருக்கா, இதை கால் பண்ணிக்கோங்க. இப்போ 2 இன்புட் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பார்க்குற எக்ஸாம்பிள் மாதிரி எனக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 5, நான் அந்த 5ஐ இங்க கொடுத்துட்டேன். ஸோ ரெண்டாவது ஆப்ரேஷன்ல அகெயின் இந்த ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாம்டா எக்ஸ்பிரஷன் நான் யூஸ் பண்றேன். ஸோ வரதை n+1ன்னு சொல்லி இப்படி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். டாட் லிமிட். இப்போ 5ல இருந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணு. இப்போ 5, 6, 7, 8ன்னு போய்கிட்டே இருக்கும் இன்ஃபினைட் டைம்ஸ். ஆனா 5ல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு 10ல முடிச்சிரு அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்போ ஒரு 5ன்னு வச்சுப்போம் லிமிட். ஸோ நம் ஸ்ட்ரீம் அகெயின் ஃபார் each இப்போ ரன் பண்றேன். இங்க பாருங்க, 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு நான் சொல்லிட்டேன், ஐட்ரேட் பண்ணுன்னு. ஸோ 5ல இருந்து போய்கிட்டே இருக்கும். ஆனா நான் லிமிட் பண்ணிட்டேன். எனக்கு 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 நம்பர் வரைக்கும் பிரிண்ட் பண்ணேன். ஸோ 5, 6, 7, 8, 9. ஸோ 5 நம்பரை பிரிண்ட் பண்ணிச்சு. இப்போ நான் இதே வந்து எனக்கு 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லி மாத்துறேன் அப்படின்னா, 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து ஒரு 5 நம்பர் 3, 4, 5, 6, 7. ஸோ இதுக்கு ஏன் நான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸ்ட்ரீம்ல நம்ம மல்டிபிள் வேஸ்ல கிரியேட் பண்ணலாம். அகெயின் நம்ம ஒரு சம்மரி பார்த்துடலாம். ஸோ கலெக்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கலெக்ஷனுக்கு எப்படி கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரீம் மெத்தட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். ரெண்டாவது அரேஸ் இருக்கு. அரேஸ்ல நம்ம எப்படி ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா அரேஸ் டாட் ஸ்ட்ரீம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இல்லை என்கிட்ட இண்டிவிஜுவல் வேல்யூ இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரீம் டாட் ஆஃப் இப்படி சொல்லி ஸ்ட்ரீமை கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்ட்ரீம் டாட் ஜெனரேட், இந்த மாதிரி இது ஒன் ஆஃப் த வே ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்ட்ரீம் டாட் ஐட்ரேட். ஸோ இந்த 5 விதமா நாம ஸ்ட்ரீமை கிரியேட் பண்ணலாம். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா ஸ்ட்ரீம் ஆப்ரேஷன்ஸ். இப்போ ஸ்ட்ரீம் ஆப்ரேஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்மீடியட் ஆப்ரேஷன் இருக்கு, டெர்மினல் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான். ஸோ இது என்ன பண்ணும், இன்டர்மீடியட் ரிட்டர்ன் a நியூ ஸ்ட்ரீம் அண்ட் லேசி
டெர்மினல் ஆப்ரேஷன் கால் ஆகிற வரைக்கும் இது எக்ஸிக்யூட் ஆகுது. ஒன்ஸ் இந்த டெர்மினல் ஆப்ரேஷன் கால் ஆயிடுச்சுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இந்த நேம்ஸ் டாட் ஸ்ட்ரீம்ன்றது என்னோட சோர்ஸ். சோர்ஸ் என்னது? ஒரு லிஸ்ட். இன்டர்மீடியட் ஆப்ரேஷன் அது இங்கே நான் மேப் மெத்தட் யூஸ் பண்ணி அப்பர் கேஸில் இந்த நேமை மாத்துறேன். இப்போ டெர்மினல் ஆப்ரேஷன்றது என்னது? ஃபார் ஈச். அதுக்குள்ளே போட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணு. ஸோ எல்லாத்தையும் அப்பர் கேஸில் பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இதை தான் நாம் இந்த இன்டர்மீடியட் ஆப்ரேஷன்ஸ் ஒரு சில மெத்தடை வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி டெர்மினல் ஆப்ரேஷன் மெத்தட்ஸ் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்டெப் 3ல இன்டர்மீடியட் ஆப்ரேஷனில் ஒரு 4 மெத்தட்ஸ் அண்ட் டெர்மினல் ஆப்ரேஷன்ஸில் ஒரு 4 மெத்தட்ஸ். ஸோ கோடில் வந்து ரைட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு நியூ கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்டர்மீடியட் ஆப்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் எழுதிடலாம். ஃபில்டர் மெத்தட் பார்க்கலாம். இது என்ன பண்ணணும்னா இது ஃபில்டர்ஸ் வர எலிமெண்ட்ஸை பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். ஓகே, என்கிட்ட ஒரு லிஸ்ட்டு அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட். ஸோ இதை கால் பண்ணிக்கிட்டு நான் உள்ளே வந்து சில நேம்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அகெயின் ஆடம், ஈவ், ரோமியோ. அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபில்டர் நேம்ஸ். ஸோ இங்கே என்கிட்ட இருக்கிற இந்த லிஸ்ட்டிலேருந்து நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். என்ன ஃபில்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா நேம்ஸ் டாட், இப்போ ஸ்ட்ரீம் கால் பண்ணிக்கலாம். கலெக்ஷனுக்கு நம்ம அந்த ஸ்ட்ரீம் மெத்தடை கால் பண்ணோம். இப்போ ஃபில்டர் மெத்தட். ஃபில்டருக்குள்ளே நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா இப்போது இன்புட் என்ன வருது? ஒரு நேம்னு வச்சுப்போம். ஓகே, ஆரோ டோக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லாம்டா எக்ஸ்பிரஷன். இப்போது இந்த நேம் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் இ. ஸோ இயில் எதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அதெல்லாம் நான் எடுக்கிறேன், ஃபில்டர் பண்ணுறேன். இப்போ ஃபில்டர் பண்ணதை வாங்கி கலெக்ட் பண்ணிக்கிறேன். கலெக்டர்ஸ் டாட், ஸோ நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால லிஸ்ட்டு கால் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்குள்ளே இந்த நம்ம ஃபில்டர் பண்ண அந்த நேம்ஸை இங்கே கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரெக்கார்ட் இருக்கும் உங்ககிட்ட, 100 நேம்ஸ் இருக்குது. அதில் எதெல்லாம் ஈன்றதில் ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ணு. ஸோ நம்மக்கிட்ட இப்போ 3 நேம்ஸ் இருக்குது. அதில் எனக்கு ஈவுன்ற ஒரு நேமில் தான் ஈன்னு இருக்குது. ஓகே, ஸோ அது எனக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. சப்போஸ் என்கிட்ட இந்த ஏக்கு பதில் இன்னொரு ஈன்னு சொல்லி நான் மார்க் பண்ணி கொடுத்தேன்னா எனக்கு ஈடமும் பிரிண்ட் ஆகும், அதே சமயத்தில் ஈவும் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ செகண்டு, ஸோ இந்த ஃபில்டர் மெத்தட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இதோட பர்பஸ். இப்போ மேப், அதே மாதிரி மேப்பும் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ இது என்ன பண்ணுன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இதில் ஸ்ட்ரீமில் இருக்கிறது. ஸோ அகெயின் நான் இதே நேமை யூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நேம் மட்டும் மாற்றிடலாம், சும்மா லிஸ்ட் நேம்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஈடம், ஈவ், ரோமியோ. இப்போ நான் ஆடம் மாற்றிட்டேன். ஸோ இதிலிருந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அப்பர் கேஸ்க்கு இது எல்லாத்தையும் மாற்றலாம். ஸோ அப்பர் கேஸ் நேம்ஸ்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த
லிஸ்ட் நேம்ஸை கால் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரீமை கால் பண்ணிக்கிட்டு மேப்பை கால் பண்ணுங்க. ஸோ இந்த மேப்குள்ளே போயிட்டு ஸ்ட்ரிங், ஸோ இது மெத்தட் ரெஃபரன்ஸ், நீங்கள் டைரெக்டாகவே இந்த ஃபங்க்ஷனையுமே நம்ம வந்து அசைன் பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ரிங் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டூ அப்பர் கேஸ்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ இதை கால் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சிம்பிள். அதை அப்படியே கலெக்ட் பண்ணிக்கிறோம். collectors டாட் to list. ஓகே, system டாட் அவுட். ஸோ இதுக்குள்ளே இந்த அப்பர் கேஸ் நேம் தான் கால் பண்ணி விட்டுறேன். ஸோ மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். ஒரு நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஸ்லாஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ ரனர்ஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே கேபிட்டல் லெட்டரில் மாற்றிருச்சு. ஸோ மேப்போடைய பர்பஸ் என்னென்னா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ரீட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் நாம் கொடுக்குற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ டூ அப்பர் கேஸ் இருக்குது, அடுத்து டூ லோயர் கேஸாக நம்ம மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வேணுன்ற கண்டிஷன்ஸோ இல்லை ஒரு லாஜிக்கோ இந்த மேப் ஃபங்க்ஷனுக்குள்ளே ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து சார்ட்டட், சார்ட்டட்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா சார்ட்ஸ் எலமெண்ட்ஸ் இன் நேச்சுரல் ஆர்டர், ஆர் நம்ம கம்பேரட்டர் கூட யூஸ் பண்ணி நமக்கு வேணுன்ற ஆர்டரில் மாற்றிக்கலாம். இப்போ என்கிட்ட லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் இருக்குது, நம்பர்ஸ் வச்சுப்போம். ஓகே, ஸோ இங்கே ரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட்னு கால் பண்ணிக்கிட்டு உள்ள நம்பர்ஸை வந்து கொடுத்துடலாம். ஸோ 2, ரேண்டமாக இந்த மாதிரி நான் நம்பர் கொடுத்துட்டேன். அகெயின் லிஸ்ட் integer sorted numbers equal to numbers டாட், இப்போ ஸ்ட்ரீமை கால் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே தான் வந்து சார்ட்டட் யூஸ் பண்ண போகிறோம். சார்ட்டட்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை கால் பண்ணிக்கோங்க. டாட் கலெக்ட் collectors டாட் டூ, ஸோ இந்த லிஸ்ட். நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணதுக்காக ஸ்லாஷ் n இப்போ ப்ளஸ் சார்ட்டட் நம்பர்ஸ். ஸோ இங்கே அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இருக்குது நம்பர்ஸ் கரெக்டாக. இதை நம்ம நேச்சுரல் ஆர்டரில் இப்போது சார்ட் பண்ணியிருக்கோம், அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 5, 5, 6, 86. ஸோ லோயர்லேருந்து ஹையர் நம்பருக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிவர்ஸ் ஆர்டரில் எப்படி வந்து சார்ட் பண்ணுறது, அதாவது 88, 6, 5, 2 அந்த மாதிரி. ஸோ ஃபைனலாக டிஸ்டிங்க்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது, இதுவும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட். ஸோ இது எதுக்குன்னா டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்ட்ரீம். நம்ம இங்கே இருக்கிற இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இதையே எடுத்துக்கிறேன். இப்போ லிஸ்ட் இன்டிஜர் distinct numbers இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் புதுசாக ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி ஒரு வேல்யூஸ் ஆட் பண்ண போதில்லை, நம்ம அப்படியே இந்த நம்பர்ஸை எடுத்துக்கலாம். ஸோ இந்த நம்பர்ஸ் டாட் ஸ்ட்ரீம் கால் பண்ணிக்கோங்க. டாட் டிஸ்டிங்க்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, அதை யூஸ் பண்ணிவிட்டு டாட் கலெக்ட்னு கொடுத்துருங்க.
ஸோ இதுக்குள்ளே என்ன வரும்னா distinct numbers. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 டூப்ளிகேட்ஸ் இருக்கா, 5ன்னு ஒரு தடவை இருக்குது, இன்னொரு தடவை 5ன்னு இருக்குது. எனக்கு இந்த டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு, அதாவது ஒன் டைம் மட்டும் கொடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு தான் இந்த டிஸ்டிங்க்ட். ஸோ இதை ரன் பண்ணி செக் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிடுச்சு. ஒரே ஒரு தடவை தான் 5 பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ மேலே இருக்கிறது வந்து நம்ம சார்ட்டட் பண்ணது நேச்சுரல் ஆர்டரில், கரெக்டுங்களா? ஸோ அதை 255 அப்படின்னு சொல்லி 2 தடவை இருக்கிற அந்த 5-ஐ ஒன் டைமாக மாற்றிருச்சு. ஸோ இந்த ஒரு 4 ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணதுனால நான் இதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுலேயே நல்ல வெரைட்டியாக லாஜிக்ஸ் அப்ளை பண்ணி உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து டெர்மினல் ஆப்ரேஷன்ஸில் ஒரு 4 மெத்தட் பார்த்துடலாம். அதே மாதிரி தான் டெர்மினல் ஆப்ரேஷன்ஸில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில மெத்தட்ஸ் மட்டும் நம்ம இங்கே ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார் ஈச். இந்த ஃபார் ஈச் என்ன பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும். performs an action on each element. Okay. இங்கே என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது, ஒரு ஸ்ட்ரிங்கை நேம்ஸ்னு வச்சுப்போம். ஸோ அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட். ஸோ குள்ளே பார்த்தீங்கன்னா கிஷோர், கலை, மதன். ஸோ அந்த மாதிரி என்கிட்ட நேம்ஸ் இருக்குது. இதை இம்போர்ட்டும் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணி எஸ். இப்போது நேம்ஸ் டாட் ஸ்ட்ரீமை கால் பண்ணிக்கிறோம். டாட் வச்சு ஃபார் ஈச். டைரெக்டாக நான் டெர்மினல் ஆப்ரேஷன் கால் பண்ணுறேன் இந்த ஃபார் ஈச். அந்த ஃபார் ஈச்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஜஸ்ட்டு பிரிண்ட்டு தான் பண்ண போகிறேன். இங்கே இருக்கிறத எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடு ஒன்று ஒன்றா அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ நமக்கு அவுட்புட்டில் அது பிரிண்ட் பண்ணிடும். ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிஷோர், கலை, மதன். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம ஈஸியாக அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். செகண்டு கலெக்ட் மெத்தட். இப்போ நம்ம நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து அவுட்புட்டை கலெக்ட் பண்ணோம். கலெக்ட் பண்ணி எந்த மாதிரி கலெக்ஷன் அப்படின்னா லிஸ்ட்டா, செட்டா, அந்த மாதிரி மேப்பா. ஸோ இது collects elements into a collection like a list or set. அகெயின் என்கிட்ட இது ஏன் திருப்பி திருப்பி நான் இங்கே ரைட் பண்ணுறேன் அப்படின்னா, இது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி தான். நீங்களும் கோட் எழுதும்போது காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. இல்லை வந்து ஒரே இப்போ இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருக்க அரே ஆஸ் லிஸ்ட் அப்படின்ற அதையே வச்சு அதையே பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இப்போ நம்ம டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இன்னும் வந்து நம்மளுக்கு பெட்டராக வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ எப்பயாவது இப்போ இன்டர்வியூ போகிறோம், டக்குன்னு ஒரு லாஜிக் கொடுத்து எழுத சொன்னாங்கன்னா டக்குன்னு யோசிக்காமல் சடனாக நம்மளால் ரைட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ப்ராக்டிஸ்க்காக இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ரைட் பண்ணுங்கள், காப்பி பேஸ்ட் பண்ணாமல். again numbers arrays dot as list. So 1 comma 4 comma 5 comma 7. ஸோ இந்த கலெக்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டீஜர் லிஸ்ட் ஆஃப் இன்டீஜராக கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கலெக்டட் நம்பர்ஸ்
equal to numbers dot stream dot. இப்போதான் இந்த கலெக்ட்ன்ற மெத்தடை கால் பண்ணி அதுக்குள்ள வந்து இந்த கலெக்டர்ஸை கால் பண்ணும். இப்போ நம்ம இங்கே லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை இங்கே செட்டாக இருந்துச்சுன்னா டூ செட்டுன்ற மெத்தட், இந்த மெத்தட் நம்ம கொடுக்க வேண்டியது. ஆனால் இப்போ நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணதுனால டூ லிஸ்ட். இது கலெக்ட் பண்ணது எதை கலெக்ட் பண்ணது? கலெக்ஷன்ஸை கலெக்ட் பண்ணது. கலெக்ஷன்ஸில் எந்த கலெக்ஷன்? லிஸ்ட்டை. ஸோ செட்டுனா செட்டு, லிஸ்ட்னா லிஸ்ட்டு, அந்த மாதிரி. இதை வந்து பாஸ் பண்ணிடுங்க. ஸோ கலெக்ட் மெத்தடும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1457 அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் தேர்ட் ஒன் வந்து இப்போ ஒரு கவுண்ட்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக அதையும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுன்னா returns the number of elements in the string. இதை ரொம்ப சிம்பிளாக ரைட் பண்ணிடலாம். இதே நம்பர் 1457 இருக்கா, இது மொத்தம் என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. இங்கே வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு 4 இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஈஸியாக சொல்லிடலாம். 4 கவுண்ட், மொத்தம் டோட்டல் கவுண்ட் 4 அப்படின்ட்டு. நமக்கு தெரியாமல் டைனாமிக்காக டேட்டாஸ் இருக்கும்போது எவ்வளோன்றத கவுண்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸோ இந்த மாதிரி கவுண்ட்டுன்னு யூஸ் பண்ணி ஸ்ட்ரீமை கால் பண்ணிக்கோங்க. டாட் கவுண்ட் இந்த மெத்தட் போதும். சிஸ்டம் டாட் அவுட். இப்போ நான் கவுண்ட் கொடுத்துறேன். வேணா இன்னொரு நம்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 11 55. ஓகே. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்பர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கவுண்ட்டை செக் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் n மொத்தம் 8 கவுண்ட். எத்தனை இருக்குது நம்பர்? 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த கவுண்ட் மெத்தடும் இங்கே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு மெத்தட் மட்டும் பார்த்துடலாம். ரெடியூஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுன்னா கம்பைன் பண்ணும் எலமெண்ட்ஸை இன்டு அ சிங்கிள் வேல்யூவா. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இன்ட்டு சம் ஈக்குவல் டு, அகெயின் சேம் நம்ம இந்த நம்பர்ஸ் இதே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்பர்ஸ் டாட் ஸ்ட்ரீமை கால் பண்ணிக்கோங்க. டாட் இந்த ரெடியூஸ் மெத்தட். ஸோ இதை எடுத்துக்கோங்க. நம்ம 2 இன்புட் வந்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 0ன்னு கொடுத்துறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் சம் பண்ண போகிறோம். இன்டிஜர் சம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெத்தட் ரெஃபரன்ஸும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேரெக்டாகவே நம்ம அந்த ஃபங்க்ஷனை பேராமீட்டராகவே பாஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இது என்ன பண்ணோன்னா இந்த வேல்யூஸை கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் வேல்யூவாக சம் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ அதுக்கு இந்த ரெடியூஸ் மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சம்முன்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ரன் பண்ணோம் அப்படின்னா
739. ஸோ இது எல்லாத்தையுமே சம் பண்ணி எனக்கு அவுட்புட் 739 சொல்லி கொடுத்துச்சு. ஸோ சிங்கிள் வேல்யூவாக நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிச்சா. ஸோ ஒவ்வொரு மெத்தடும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்பஸ்க்காக இருக்குது. ஸோ இது எல்லாமே டெர்மினல் ஆப்ரேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ அந்தந்த சுச்சுவேஷனில் எந்தெந்த லாஜிக் நமக்கு தேவைப்படுதோ அப்பப்போ அந்த மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி சிங்கிள் லைன் ஆஃப் கோட்ஸில் வந்து ரைட் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ இதோட இந்த ஸ்ட்ரீம் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸ்ன்னு சொல்லுவாங்க அண்ட் கான்சைஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெடியூசிங் பாய்லர் பிளேட் கோட்ஸ். 10 லைன் ஆஃப் கோடை நான் எழுதுறேன் அப்படின்னா ஒரு லைன் 2 லைன் ஆஃப் கோட்லேயே இந்த ஸ்ட்ரீம் ஏபியை வச்சு நம்ம லாஜிக்கை எழுதி முடிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி தான் அந்த இன்டர்மீடியட் ஆப்ரேஷன்ஸும் எப்போ மேப் யூஸ் பண்ணணும், எப்போ ஃபில்டர் யூஸ் பண்ணணும், எப்போ சார்ட்டட் யூஸ் பண்ணணும், எப்போ டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மெத்தட்ஸை நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போது சம்மரி ஆஃப் ஆப்ரேஷன் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில்டர் மேப் என்ன பண்ணணும், அதோட ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மேப் ட்ரான்ஸ்ஃபார்ம் எலமெண்ட்ஸ், டிஸ்டிங்க்ட் வந்து ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. எப்போ தேவையோ அந்தந்த மெத்தடை அந்த சுச்சுவேஷனுக்கு லாஜிக்கு ஏற்ற மாதிரி, அதாவது பிஸ்னஸ் லாஜிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம். ஸோ இந்த ஸ்டெப் நம்பர் 4ல் பேரலல் ஸ்ட்ரீம் பார்க்குறோம். ஸோ ஆக்சுவலாக பேரலல் ஸ்ட்ரீம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சினாரியோஸ் அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே சீக்வென்ஷியல் ஸ்ட்ரீம். இந்த பேரலல் ஸ்ட்ரீம் வந்து என்ன பண்ணோம்னா எலமெண்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிடும். அதாவது சங்க்குன்னு சொல்லுவாங்க. சங்க்குன்னா பீஸ் ஆஃப் கோடுன்னு வச்சுக்கோங்க, இல்லை பார்ட் ஆஃப் கோடு. அதாவது எலமெண்ட்ஸை பிரித்து பிரித்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து த்ரெட்ஸ் மூலயமா, பேரலல் த்ரெட்ஸ் மூலயமா இந்த ஸ்ட்ரீமை எலமெண்ட்ஸை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லார்ஜ் டேட்டா செட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், அந்த அது நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்காமல் இருக்கணும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த பேரலல் ஸ்ட்ரீம் யூஸ் ஆகும். எப்படி வந்து பேரலல் ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணுறது இல்லை யூஸ் பண்ணுறது அப்படின்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று பேரலல் ஸ்ட்ரீம் மெத்தட், இன்னொன்று பேரலல் மெத்தட். இந்த பேரலல் ஸ்ட்ரீம் மெத்தட் வந்து டைரெக்டாகவே நம்ம பேரலல் ஸ்ட்ரீம் கலெக்ஷன்லேருந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த பேரலல் மெத்தடுன்றது ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது, ஸ்ட்ரீமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ஸ்ட்ரீம்லேருந்து நான் பேரலலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும், அப்போது இந்த பேரலல் மெத்தட் யூஸ் ஆகும். ஸோ இதுதான் இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம், பேரலல் ஸ்ட்ரீம். எப்போ வந்து பேரலல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணணும், முன்னமே நம்ம பார்த்த மாதிரி ரொம்ப நிறைய டேட்டா உள்ள அந்த மாதிரி சுச்சுவேஷனில், இல்லை த கம்ப்யூட்டேஷன் இஸ் CPU இன்டென்சிவ், இல்லை டாஸ்க் ஆர் இண்டிபெண்ட் அண்ட் கேன் பி சேஃப்லி ரன் இன் பேரலல். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இந்த பேரலல் ஸ்ட்ரீம் வந்து யூஸ் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 மில்லியன் நம்பர்ஸ் வந்து இருக்குது, ஓகே, ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. அந்த நம்பர்ஸில் இதை ஒரு டேட்டா செட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நான் போயிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சீக்வென்ஷியல் ஸ்ட்ரீமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பண்ணணும்னு நினச்சோன்னா இது என்ன பண்ணணும்னா 1 by 1 பண்ணிக்கிட்டு இருக்கோம், 1 எலமெண்ட் அட் அ டைம். அப்போது 10 மில்லியன் நம்பர்ஸ் இருக்கிற ஒரு டேட்டா செட்டில் சீக்வென்ஷியல் ஸ்ட்ரீம் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கும், அப்போ பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த பேரலல் ஸ்ட்ரீம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது என்ன பண்ணிட்டோன்னா அந்த ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுரும். ஸோ மல்டிபிள் த்ரெட்ஸுக்கு அதை பிரித்து விட்டுரும். ஸோ ஒவ்வொரு த்ரெட்டும் பேரலாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்காது. ஸோ இதுதான் வந்து இந்த பேரலல் ஸ்ட்ரீமோட யூசேஜ். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் ஸ்ட்ரீம் தான் யூஸ் ஆகும். பேரலல் ஸ்ட்ரீம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி லேர்னிங்.